Hello and welcome to one and only Prabha. இன்னைக்கு நாங்கள் வீட்டில் கிறிஸ்பி ரவா தோசா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறோம். இதுக்கு தேவையானது 1.5 கப் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு, 3/4 கப் roasted rava, 3/4 கப் மைதா, சால்ட் டு டேஸ்ட். கொஞ்சம் நல்லாவே சால்ட் போடலாம், பிகாஸ் நம்ம நிறைய வாட்டர் விடும் ரவா தோசையோட கன்சிஸ்டன்சிக்கு. ஜீரகம், cumin seeds. இது பெப்பர்கார்ன்ஸ். நான் இது அடுப்பில் கொஞ்சம் வெடிக்க வச்சுட்டு பெப்பர்கார்ன்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் எரிவுக்கு வேண்டி. ஜிஞ்சர் குட்டி குட்டியாக நறுக்கினது, இஞ்சி, கருவேப்பிலை. நீங்கள் வீட்லேயே முளைக்கிறது உங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருக்குது, செடி. பெருங்காயம், எல்ஜி பெருங்காய பொடி போட்டிருக்கேன் நான், நல்லா ஒரு ஸ்பூன். ஆனியன், நான் 2 to 3 ஆனியன்ஸ், யாருக்கு ஆனியன் பிடிக்குமோ நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட ஒரு போரோசில் மெஷின் இருக்குது வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு. அதை வச்சு நல்லா சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 2 கரண்டி கர்டு விட்டுருக்கேன். கொஞ்சம் நிறைய மாவு பண்ணுறதுனால நிறைய கர்டு விட்டுருக்கேன். இப்போது போட்டது எல்லாத்தையும் கிண்டி கொடுத்துட்டு ஜக்கில் 1 லிட்டர், இந்த ஜக் 1 லிட்டர் ஜக், 1 லிட்டர் வாட்டரையும் கொஞ்சமாக விட்டு, அது கட்டி பிடிக்காமல், வித்தவுட் ஹேவிங் எனி லம்ப்ஸ், கட்டி பிடிக்காமல் அதை விட்டு கலக்கி வச்சுக்கணும். இந்த பார்த்தீங்களா, this should be the consistency. It should not be in a normal dosa batter consistency. It should be in nice watery consistency. ஏன்னா ரவைங்கிறதுனால கட்டி பிடிச்சிரும், அது நிறைய தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுக்கணும். இதில் வேணுமா நம்ம கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம், கேஷ்நட் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒன்று பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அது இப்படி இருக்கும். 30 மினிட்ஸ், மினிமம் ½ அன் ஹவர் அதை ஊற வைக்கணும். ½ அன் ஹவருக்கு மேலே கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட தப்பு கிடையாது. பட் மினிமம் ½ அன் ஹவர் ஊறினாதான் அந்த ரவை, தயிர், தண்ணி எல்லாம் ஊறி கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் மாவு. இப்போ நம்ம இதில் தோசை வாக்கலாம். the தவா ஹேஸ் டு பி கம்ப்ளீட் ஃப்ளாட் தவா. நல்ல நடுவில் கொஞ்சம் குழிவாக இருக்கக்கூடாது. ஃபுல் ஃப்ளாட் தவாவில் கொஞ்சம் பெரிய தோசை தவாவாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு தோசைக்கல்லை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தட் இது ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சிங்கிறதுனால ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரவா தோசை இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் அ லிட்டில் ஹையர் ஆயில் கன்சம்ஷன். ஏன்னா அது நமக்கு ரோஸ்ட்டாக, இந்த மாதிரி ரோஸ்ட்டாக ரொம்ப தின்னாக வருங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி விடணும். உங்களோட தோசைக்கல் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் கம் அவுட் வெரி ஈஸிலி. ஸோ நல்ல ஒரு பக்கம் வேகத்துக்கு இட் டேக் வெரி லாங் டைம். ரவா நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி போட்டால் போதும். ஏன்னா ஒரு பக்கம் நல்லா வேக வைக்கும்போது இன்னொரு சைடும் வெந்துடும். இந்த மாதிரி ஓட்டையாக இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி கிறிஸ்பியாக வரும். அது உங்களோட கன்சிஸ்டன்சி ஆஃப் த வாட்டர் இந்த பேட்டர் அண்ட் நீங்கள் போடுற அந்த இது ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ரவா, மைதா அண்ட் ரைஸ் ஃப்ளார். ஸோ இதுக்கு நாங்கள் தேங்காய் சட்னி, கட்டியாக சட்னி அரைச்சிருக்கோம். தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசையை we have to serve. ஸோ செகண்ட் ஒன், இதில் தப்பவே முடியாது. இஃப் யூர் கன்சிஸ்டன்சி இஸ் ரைட், ரவா தோசை திஞ்சோ வராது. இட் வில் கம் இன் அ வெரி கிறிஸ்பி, லைட் வெயிட், தின்னாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக
உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக பொறுமையாக இருக்கணும். மெயினாக சிம்மில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இட் ஹேஸ் டு பி கெட் ரோஸ்டட். டக்கு டக்கு நம்ம நார்மல் தோசை மாதிரி அதை திருப்பி போட முடியாது. அடுத்த தோசை ரெடி ஆயாச்சு. ஸோ இது மாதிரி 4 தோசையை வார்த்துட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை சுட சுட ஆளுக்கு ஒன்று ஒன்றா சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த ரவா தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.